நான் ரொம்ப உழைக்கிறேன் சார். உழைச்சாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. உடல் எவ்வளோ வசதியா இருந்தாலும் நான் பெட்டுக்கு போனா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இதற்கும் வீட்டிற்கும் சம்மந்தம் இருக்கா? இதையும் நம்ம வாஸ்து ரீதியா நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாமா? எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் உங்க வீட்ல உங்களுக்கு ஒழுங்கா தூக்கம் வராம இருக்கும்? அப்படிங்கிறத இந்த வீடியோல ஒரு சில விளக்கப்படங்களுடன் நான் உங்களுக்கு விளக்க இருக்கேன். நமக்கு தூக்கத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா யாரெல்லாம் நல்லா உறங்குவாங்க, யாரெல்லாம் நல்லா உறங்கல அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டு, நான் அந்த வீடியோக்குள்ள போறேன். நீங்க எப்போ தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, தூக்கத்தில என்ன கனவு வந்ததுன்னு நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஒழுங்கா தூங்கல, நீங்க ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லவில்லை, இன்னும் உடம்பு அசதியா இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க ப்ராப்பர் ரெஸ்ட் உங்களுக்கு இல்ல அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காலையில நீங்க எழுந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா, நைட் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாம, எப்போ வந்து படுத்தேன், எப்போ தூங்குனேன்னு கூட தெரியாம, எந்த ட்ரீம்ஸ் இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு நேத்து நைட்ல எந்த கனவும் வரமாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு இருக்குன்னா, நீங்க நல்லா உறங்கியிருக்கீங்க. உங்களுக்கு தேவையான ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் அ சு கழிவுகள் வெளியேறுவது, அ உங்களோட செல்கள் எல்லாம் கரெக்ட்டா திருப்பியும் அ ஒரு வலிமை பெறுவது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் தூக்கத்தில உங்களுக்கு கரெக்ட்டா நடந்து, உங்களுடைய உடம்பும் கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ, இதில 2 நிலை தான். புரியுதுங்களா? இதில நெறைய ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது வந்து இருக்கு. அதாவது வேக்ஃபுல் ஸ்டேட், ரெஸ்ட்ஃபுல் ஸ்டேட், ஸ்லீப்பிங் ஸ்டேட் அண்ட் தென் ட்ரீம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து சிவா கான்ஷியஸ்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கு. பட் அதுக்குள்ளலாம் நம்ம போக வேண்டாம். ரொம்ப சிம்பிளா இந்த ஒரு தத்துவத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க. காலையில எழுந்தா, எனக்கு ட்ரீம்ஸ் ஞாபகம் இல்ல. நான் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்னா, நல்லா தூங்கியிருக்கீங்க. இல்ல காலையில எழுந்தவுடனே எனக்கு இந்த கனவெல்லாம் வந்துச்சு. இன்னும் அசதியாவே இருக்கு அப்படின்னா, நீங்க ஒழுங்கா தூங்கல அப்படிங்கிறது வந்து அர்த்தம். சரி, இது ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நெறைய பேருக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னா, போய் படுத்த உடனேயும் அவங்களுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இது போன்று 3 காலங்களையும் போட்டு மனதில யோசித்துக் கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய நெறைய நோய்களுக்கு சைக்காலஜிக்கலாவும் சரி, பிசிக்கலாவும் சரி, முக்கியமான காரணமாக டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒழுங்கா யாரும் தூங்குறதில்ல. 8 ஹவர்ஸ் தூங்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. மினிமம் குறைந்தபட்சம் 6 மணி நேரமாவது உறக்கம் இருந்தால், உங்களுக்கு எப்படியும் ஹெல்த்த வந்து நீங்க ஸ்டேபிளா எடுத்துட்டு உங்களால வந்துர முடியும் அப்படிங்கிறது தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி சார் இதெல்லாம் சொல்றீங்க. இதற்கும் வீட்டிற்கும் என்ன சம்மந்தம்? எந்த மூளை பாதிக்கப்பட்டிருந்தால் எனக்கு இந்த தூக்கம் ஒழுங்கா வராது? இந்த மனம் வந்து ஏன் இப்படி கட்டற்று ஓடுது? அதனால எப்படி நமக்கு தூக்கம் வரல? அப்படிங்கிறத இப்ப நம்ம வரைபடங்களுடன் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற பகுதி என்னன்னா, வடமேற்கு பகுதி நார்த் அண்ட் வெஸ்ட் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த ஜோன் புரியுதுங்களா? வடமேற்கு பகுதி நார்த் வெஸ்ட் ஜோன தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு இதில வந்து இந்த வியூ எப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். எக்ஸ்ப்ளைன் பண்ணா தான் இது வந்து உங்களுக்கு பெட்டரா புரியும். ஓகே. ஃபைன். இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஜோன்ஸ கரெக்ட்டா பிரிச்சுருவோம். ஓகேவா? ஃபைன். இப்போ இங்க ஒரு பெட்ரூம் இருக்குன்னு வைங்களேன். இது வந்து ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸ். இப்ப நான் காமிக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து இப்ப எனக்கு இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. இங்க எனக்கு ஒரு இது இருக்கு. ஆ இன் எனக்கு இப்போ நான் இங்க தூங்குறேன்னு வைங்களேன், இல்ல உங்க பசங்க தூங்குவாங்கன்னு வைங்களேன். பொதுவா நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஜெனரல் இதுவ எடுத்துப்போம். அம்மா, அப்பா கீழ இருக்காங்க. இல்ல மாமனார், மாமியார் கீழ இருக்காங்கன்னா, மகன், மருமகள் எல்லாம் மேல ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு அமைப்ப வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம எடுத்துப்போம். ஓகே. ஃபைன். இங்க இப்ப நீங்க வசிக்கிறீங்கன்னு வைங்களேன். இந்த இந்த இமேஜ்ல நான் என்ன காமிச்சிருக்கேன் அப்டின்னா, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய உள்படி, இன்னர் ஸ்டெப்ஸ் இந்த ஷேப்லலாம் போடுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படி போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மேல வந்து ஃபுல்லா இது ஒரு திறந்த வெளியா ஒரு ஹை சீலிங் அமைப்புல வந்து இத குடுத்துருப்பாங்க. நான் எப்பொழுதுமே சொல்வது போல, எங்கெல்லாம் இந்த ஆடம்பரத்த நம்ம கொண்டு வரணும், எனக்கு அந்த பெருசா லுக் வரணும்னு நெனைக்கிறோமோ, அங்க தான் வாஸ்துல தவறு ஏற்பட்டு, எப்படி நீங்க குடுத்த ஹை சீலிங் ஒரு மூலை வெட்டப்பட்ட அமைப்பில் இருக்குது அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ இந்த வீடியோ மூலியமா நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் இங்க இருக்கேன் அப்படின்னா, இங்கருந்து நான் ஏறி வரும்பொழுது, இங்க எனக்கு அந்த ஓப்பனிங் குடுத்துருக்காங்க தெரியுமா? அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்தில் வாயு மூலையே இல்லாத ஒரு தன்மையில், நார்த் வெஸ்ட் கார்னர் கட்டான ஒரு அமைப்பில், வாயு மூலை துண்டிக்கப்பட்ட ஒரு அமைப்பில்
முதல் தளத்தில் இருக்கவர்கள் உணர்வார்கள். அது மட்டும் இல்லாமல் கீழே இருப்பவர்களுக்கு இது எப்படி செயல்படுங்கிறதையும் பார்ப்போம். இப்போ நீங்கள் கீழே இருக்கீங்கன்னா, அந்த நார்த் வெஸ்ட் இன்னர் ஸ்டெப்ஸு கொண்டு போய் இந்த மாதிரி கார்னரில் போடும் பொழுது, அது அதீத பாரத்தை அங்க கீழே இருக்கவங்களுக்கு குடுக்கும், வடமேற்கு பகுதியில் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரிங்க சார், இப்போ வந்து வடமேற்கு துண்டிக்கப்பட்டால், வடமேற்கு பாரமானால் எப்படி மேலே இருக்கவங்களையும், கீழே இருக்கவங்களையும் அதை அஃபெக்ட் பண்ண போகுது? அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நான் எப்பொழுதும் சொல்லுவது போல, வடமேற்கு பகுதி சந்திரன் என்கின்ற கிரகம் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு இடமாக வருவதினால், உங்களுடைய மனதை நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக தான் வடமேற்கு பகுதி வருகின்றது. மேலே உள்ளவர்களுக்கு ஏற்பட்ட வடமேற்கு துண்டிப்பு, மனம் தன்னிடம் இல்லாத ஒரு அமைப்பாக அப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்படி தான் அது வந்து செயல்படும். நம்ம வந்து வடமேற்கு துண்டிக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கக்கூடாது. மனமே அவங்கக்கிட்ட இல்லை, மனம் எங்கேயோ கட்டற்று ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கும், கீழே இருக்கக்கூடிய உள்மூளைப்படி அதில் ஏற்பட்ட பாரம், வடமேற்கில் ஏற்பட்ட பாரம் அல்ல, உங்கள் மனதின் மேல் ஏற்படக்கூடிய அதீத சுமை, ரொம்ப ஈஸியாக டென்ஷன் ஆகுறது, எல்லாத்துக்கும் சிடுசிடுன்னு இருக்கிறது, எது சொன்னாலும் அப்படி ஒரு பாரமாக நினைக்கிறது, ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதை கூட ரொம்ப பெருசாக நினச்சி ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்கும். மேலே இருக்கவங்களுக்கு அந்த மனம்ங்கிறது அவங்கக்கிட்ட இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட் டிசிஷன்ஸ், ரேஷ் டிசிஷன்ஸை எடுப்பாங்க. சற்றும் யோசிக்காமல் தன்னுடைய பணத்தை எடுத்துட்டு பட்டுன்னு ஒரு இடத்துல கொடுத்துருவாங்க. இது எனக்கு வேணும்னா வேணும், யோசிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி மனம் கட்டற்ற ஒரு தன்மையில் மேலே இருப்பவர்களுக்கும், கீழே இருப்பவர்களுக்கு மனம் பாரமான ஒரு தன்மையில் ஏற்பட்டு, மேலேயும் கீழே இருக்கவங்களுக்கே இந்த மாதிரி இருக்க வீட்டில் நிறைய சண்டை சச்சரவுங்கிறது ஏற்பட்டு 2 பேருக்கும் ஒழுங்காக தூக்கமே இல்லாமல், அந்த தூக்கம் இல்லாததினால், ஒழுங்காக வந்து ரெஸ்ட்ஃபுல்லாக இல்லாததினால், ஒரு எரிச்சல் அடையக்கூடிய தன்மையை நாளில் அவங்க வைத்துக்கொண்டு எப்பொழுதும் ஒரு மனஸ்தாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இது கொண்டு போய் விடுவது மட்டுமல்லாமல், பொருளாதார ரீதியாக கடன், வம்பு வழக்குன்னுலாம் நிறைய விஷயங்கள் இது எடுத்துகிட்டு போய் விடும். பட் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா, தூக்கம் என்பது தான். மனதை நேரடியாக ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பகுதியாக வருவது மட்டும் அல்லாமல், இந்த வடமேற்கு பகுதி என்னவாகவும் வருது அப்படின்னா, வாயு தத்துவம் உள்ள ஒரு பகுதியாக வருகின்றது. ஒரு பகுதிக்கும் ஒரு கிரகங்கள் ஆளுமை செய்கின்றன. அந்த கிரகங்கள் நம் மேல் அதீத ஆற்றலையும் அதீத ஆதிக்கத்தையும் செலுத்துகின்றது. அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சபூதம் ஒவ்வொரு காரணகர்த்தாவை நமக்கு அது வந்து கொடுக்குது. புரியுதுங்களா? இங்கே இருக்கக்கூடிய வாயு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம தூங்கும் பொழுது பிராணனினுடைய ஓட்டம் சீராக இருந்து நமக்குள் இருக்கக்கூடிய அதிர்வலைகளும் சரி, உடலில் இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் எல்லாம் இருக்குங்க இல்லையா, அந்த செல்ஸ் வந்து ரீஜெனரேட் ஆகிறதுக்கு அந்த லைஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிராணன் சொல்லுவாங்க. அந்த பிராணன் தான் நம்மளுக்குள் இருக்கக்கூடிய செல்களை உயிர்ப்பித்து நம்மளை வந்து நேராக நல்ல ஒரு இயக்கம், ஒரு லைவ்லியாக நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலை கொடுக்கறதே இந்த பிராணசக்தி தான். இதுலேயும் தடை தாமதம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து இது கொண்டு வந்து விட்டுடும். ஸோ வடமேற்கு பகுதிக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் என்பது நமக்கு வந்து வாஸ்துவில் இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோனுடைய முக்கியமான கருத்து என்னென்னா, பாருங்களேன், இங்கே ஏற்பட்ட ஒரு வெட்டு, அதாவது ஒரு ஹை சீலிங்கிறது ஒரு மூளை இல்லாமல் எப்படி ஒரு வெட்டாக எடுத்துக்கிட்டோம், அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கவங்களுக்கு எப்படி இது ஒரு பாரமாக அமைஞ்சது, அது வந்து இந்த கிரகம் ஆளுமை, சந்திரனுங்கிற கிரகம் வாயு தத்துவம் உள்ளதால் அது எப்படி நம்மளை இயக்குது அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவம் எவ்வளோ அழகாக இருந்தது பார்த்தீங்களா? இது போன்றுதான் நம்மளுடைய வாஸ்து வகுப்பில் எண்ணற்ற எக்ஸாம்பிள்ஸோட ஒவ்வொரு மூலைகளும் எப்படி நம்மளை வந்து ஆளுமை செய்யுது, ஏன் நமக்கு இது மாதிரிலாம் வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து பார்க்க இருக்கும். வகுப்பு மிக விரைவில் கண்டிப்பாக நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த மந்த் என்ன ஆனாலும் கண்டிப்பாக நடந்துடும். ஆல்ரெடி குரூப்பில் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த வகுப்பை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கும் தெரியணும் அப்படின்னா, இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த வகுப்பிற்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்களும் அதில் ஜாயின் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வர வரைக்கும் பார்த்து நீங்களும் அதில் என்ரோல் பண்ணி, இது போன்று வாஸ்துவை வேறு ஒரு கோணத்தில் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3D வாஸ்து வகுப்பாக 3D அமைப்பில் நிறைய படங்களை வந்து நம்ம போட்டு உங்களுக்கு நம்ம காமிக்க இருக்கோம். இது போன்று நிறைய வீடியோஸும் வாரத்திற்கு அட்லீஸ்ட் 2 வீடியோஸ் ஆச்சு கண்டிப்பாக வந்துவிடும். அதனால் தொடர்ந்து இணைந்திருந்து எல்லா வீடியோஸும் பார்த்து பயனடைங்கள். நன்றி, வணக்கம்.